திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிவனருட்பேரவை யூடியூப் சேனலின் வழியாக அடியேனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய ஆன்மீக கதைகள் பகுதியில் பொய்யும் நன்மை செய்யும் என்ற தலைப்பில் சிந்திக்க முற்படுகின்றோம். ஒரு மன்னர் அரியணையில் அமர்ந்திருக்கிறார். குற்றம் செய்த ஒருவனை அவர் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். குற்றம் செய்தவன் வேறு தேசத்தைச் சேர்ந்தவன், வேறு மொழியை பேசுகிறவன். அவன் என்ன குற்றம் செய்தான் என்கிற விவரத்தை அவனை பிடித்து வந்தவர்கள் விவரிக்கிறார்கள். அதை கேட்டுவிட்டு மன்னர் தீர்ப்பு வழங்குகிறார், உனக்கு தூக்கு தண்டனை என்று. இதை கேட்டவுடன் அந்த குற்றவாளி தனது நாட்டு மொழியில் அரசரை திட்டுகிறார். அரசருக்கு ஒன்றும் புரியவில்லை. அமைச்சரை அருகில் அழைக்கிறார். அழைத்து அவன் என்ன சொல்லுகிறான் என்று கேட்டார். அதற்கு அமைச்சர் ஒரு கணம் யோசித்து பின் பதில் கூறலானார். அரசே, கோபத்தை அடக்கி பிறரை மன்னிப்பவர்க்கே சொர்க்கம் உண்டு என்கின்றான் அவன் என்று சொன்னான். அரசர் யோசித்தார். அவர் மனம் மாறுகிறது. இவனுக்கு நான் கொடுத்த தண்டனையை தள்ளுபடி செய்கிறேன், இவனை மன்னித்து விடுகிறேன் என்கிறார். பக்கத்தில் நின்று கொண்டிருந்த மற்றொரு அமைச்சர் இதை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இது பொறுக்கவில்லை. மெல்ல மெல்ல அரசரை நெருங்குகிறார். அவர் காதோடு காதாகச் சொல்கிறார், அரசே, அந்த அமைச்சர் உங்களிடம் சொன்னது பொய். இப்போது நான் உங்களிடம் சொல்வது உண்மை. அந்த அந்நியன் உங்களை தனது மொழியில் திட்டினான், கடுமையாக திட்டினான். அரசர் புன்னகையோடு இந்த அமைச்சரை பார்த்து சொன்னார், அமைச்சரே, நீங்கள் கூறிய உண்மையை விட அந்த அமைச்சர் கூறிய பொய் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. உண்மை கூறிய அமைச்சர் உறைந்து போய் நிற்கிறார். அரசர் சொல்கிறார், சமாதானத்தை உண்டாக்கும் பொய் சச்சரவுகளை உண்டாக்கும் மெய்யை விட மேலானது என்கின்றார். திருச்சிற்றம்பலம்.